மாடல் தான் பண்ண போறோம். அது என்னன்னா சிக்கன் கீ ரோஸ்ட். இதை நீங்க உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா வீடியோஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தவா ஒன்று வச்சு சிக்கன் கீ ரோஸ்ட் மசாலாஸ்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 வரமிளகாய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸு இஞ்சி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் வச்சு இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, நான் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். $500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இந்த கீல நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரோஸ்டட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மசாலாலாம் நல்லா ராஸ் நல்லா போயிடுச்சு. இன்னும் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.